ஓ ஓ ஓ ஓ ஓ ஆப்பில் விட்டுருக்குறேன் ஓ பார்த்துருக்கேன் அப்போ வாங்க அப்போ போங்க அதில் போங்க பாருங்கள் ஃபோட்டோ காட்டி போங்க நான் இங்கே நிற்கிறேன்
கொஞ்சம் பின்னு கரெக்டாக வரும். வாங்க எடுத்து பங்கஜி வா இங்கே அண்ணா வா இல்ல சரி ஓகே मेरे लिए यार விஸ்வமன் மத்திய சமூக நிலையத்தினுடைய திறன்மிருத்தி இணைப்பாளர் திருமதி ரஜிவா திருச்செல்வன் அவர்களும் கௌரவ விருந்தினர்களாக கலந்து கொண்டிருக்கிறார். இவர்கள் ஒடிந்த பிரதேசத்தினுடைய மூத்த படைப்பாளர்களாக பன்முக எழுத்தாளரும் அறிவிப்பாளருமான உடையார் கட்டுமண்ணைச் சேர்ந்த மதிப்பிற்குரிய கலாபூஷணம் திரு நடராசா ராமநாதன் ஐயா அவர்களும் இவர்களோடு விஸ்வமடு வாணி வைத்திய நிலையத்தினுடைய வைத்தியரும் மருத்துவரும் எழுத்தாளருமான திரு சிவசுப்பிரமணியம் ஐயா அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார். பள்ளி நாட்களிலே இன்னொருவருடைய நூற்படிப்பே அதிகமான காலத்திலே நூற்படிப்பை படித்தபடி நூலொன்றை ஜார்ப்பது என்பது அவ்வளவு எளிதல்ல. அபிதமான காத்திரமான ஒரு கனதியான செயலை இன்றைய நாளிலே இந்த மண்ணிற்கே உரித்தான உயர்தர கணித பிரிவு மாணவர் திரு தர்சாந்த் எழுதியிருக்கிற இந்த விண்வெளி திட்டம் அறிவியல் குறுநாவல் அந்த பதிவை இந்த மண்ணிலே பதிவு செய்ய இருக்கின்றது என்பது மற்றற்ற மகிழ்வு. கதிகாம நாவலர் திருமதி கதிகாம நாவலரமணி அவர்களை அழைத்திருக்கின்றோம். சுடரினை ஏற்றி இந்த நிகழ்வினை ஆரம்பித்து வைக்குமாறு தொடர்ந்து சுடரனை ஏற்றி வைக்குமாறு பூநகரை மண்ணிலே இருந்து இருந்திருக்கக்கூடிய படைப்பாளை தமிழ் மொழி அவர்களை அழைத்திருக்கின்றோம். அவரை தொடர்ந்து சுடரனை ஏற்றி வைக்குமாறு விஜய் படப்பகத்தினுடைய நிறுவனர் மதிப்பிற்குரிய திரு எஸ் விஜய் அவர்களை சுடரனை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைத்திருக்கின்றோம். அவர்களை தொடர்ந்து கலைவாணி கலாமன்றத்தினுடைய நிறுவனர் மூத்த கலைஞர் ஓய்வு நிலை அதிகாரி திரு கதிரவேலு செல்வராசா அவர்களை சுடரனை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைத்திருக்கின்றோம். இவர்களோடு சுடரனை ஏற்றி வைக்குமாறு ஜாழ்ப்பாணம் மண்ணிலிருந்து வருகின்ற ஜாழ்ப்பாணம் குடிவரவுக்குடிய கல்வி திணைக்களத்தினுடைய முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் மதிப்பிற்குரிய திரு இளவேந்தன் அவர்களை சுடரனை ஏற்றி வைக்குமாறு என்போடு அழைத்து நிற்கின்றோம்.
இவர்களோடு சுடரனை ஏற்றி வைக்குமாறு இரு கால்களை இழந்த நிலையிலும் இசைத்துறையில் சாதித்து வரும் மதிப்பிற்குரிய நிமாலண்ணா அவர்களை சுடரனை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். இவர்களோடு சுடரனை ஏற்றி வைக்குமாறு செல்வி மதுநிலா பாஸ்கரன் அவர்களை சுடரனை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைத்திருக்கின்றோம். இவர்களோடு சுடரனை ஏற்றி வைக்குமாறு திரைத்துறை இயக்குனர் திரைப்பட தயாரிப்பாளர் திரு நியூட்டன் அவர்களை சுடரனை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைத்திருக்கின்றோம். இவர்களோடு சுடரனை ஏற்றி வைக்குமாறு கோம்பாவில் விக்னேஸ்வரா வித்தியாலயத்தினுடைய அதிபர் ஜோகேஸ்வரன் மகேஸ்வரன் அவர்களை சுடரை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைத்திருக்கின்றோம். இவர்களோடு சுடரனை ஏற்றி வைக்குமாறு ஜாழ்மருதம் கலைப்பண்பாட்டு பேரவையினுடைய நிறுவனரும் இசையமைப்பாளரும் பாடகருமான ஜாழ்மருதன் அவர்களை சுடரனை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைத்திருக்கின்றோம். இவர்களோடு சுடரனை ஏற்றி வைக்குமாறு படைப்பாளி கோபிகை அவர்களை அழைத்திருக்கின்றோம். சுடரனை ஏற்றி வைக்குமாறு இவர்களோடு சுடரனை ஏற்றி வைக்குமாறு கலைவாணி கலாம் என்ற நிறுவனர் திரு செல்வராசா அவர்களை சுடரனை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைத்திருக்கின்றோம். இவர்களோடு வள்ளுவர்புரம் மண்ணிலிருந்து வந்திருக்கக்கூடிய சிவஸ்ரீ நவரத்னம் ஐயா அவர்களை சுடரனை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைத்திருக்கின்றோம். இவர்களோடு சுடரனை ஏற்றி வைக்குமாறு சமுர்த்தி உத்தியோகத்தர் மதிப்பிற்குரிய திரு சசிதரன் அவர்களை சுடரனை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைத்திருக்கின்றோம். இவர்களோடு கற்பித்த ஆசிரியர் திரு ஜெயகரன் அவர்களை சுடரனை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைத்திருக்கின்றோம். தொடர்ந்து சுடரனை ஏற்றி வைக்குமாறு உயர்தர கணித பிரிவு மாணவன் அறிவியல் குறுநாவலனுடைய விண்வெளி யுத்தம் அறிவியல் குறுநாவலனுடைய ஆசிரியர் திரு தர்சாந்த் அவர்களை சுடரனை ஏற்றி வைக்குமாறு அழைத்திருக்கின்றோம். சுடரனை ஏற்றி வைத்த அத்தனை உறவுகளுக்கும் நன்றிகள். வருகவே வருகவே நல்லோரே வருகவே ஏழு ஸ்வரங்களில் ஏழு ஸ்வரங்களில் ஜதி சொல்லியாடியே அழைக்கின்றோம் வருகவே சபையோரே வருகவே கோப்பி இசை பாடி சபையினில் ஆட வரம் தந்த உமை பணிந்தோம் நீர் வருகவே கரம் கூப்பி இசை பாடி சபையினில் ஆட
நாள் நிகழ்விலே வரவேற்பு நடனத்தை நிகழ்த்தியமைக்காக உலக சாதனை சிறுமி நாட்டிய நட்சத்திரா செல்வி ரெஜிஸ்ட்ரிகா அவர்களுக்கான மதிப்பளிப்பினை நிகழ்வினுடைய தலைமை காவிரி கலாமன்றத்தினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் வணக்கத்திற்குரிய திரு எஸ் ஜோசுவா அடிகளார் ஐயா அவர்கள் வழங்கி வைப்பார்கள். வாழ்த்து கவிதையை வழங்கிய மாணவனுக்கான நினைவு பரிசலை வழங்கி வைக்குமாறு இன்றைய நாள் நிகழ்வினுடைய சிறப்பு விருந்தினர் முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய உதவி மாவட்ட செயலாளர்களை என்போடு அழைத்திருக்கின்றோம். இவர்களோடு தம்பி தர்ஷாந்தை மணிந்து கொள்வார் அழைத்திருக்கின்றேன். நன்றி. மொழியுரை நிகழ்த்துமாறு 1000 கவிஞர்கள் கவிதைகள் பெருநூலுடைய செயல் இயக்குனரும் செல்லமுத்து வெளியீட்டகத்தினுடைய நிறுவனருமான அறியப்பட்ட படைப்பாளர் கவிஞர் புரட்சி அவர்களை அன்புரிமையோடு அழைத்திருக்கின்றோம். மகிழ்ச்சி, வள்ளுவர்புரம் புரட்சி நிறைந்திருக்கும் நெஞ்சங்களுக்கு தமிழ் வணக்கம். ஈராண்டுகளுக்கு முன்பாக தர்சான் விண்வெளியில் தொடங்கிய யுத்தம் இன்றைய நாளிலே பூமியிலே நிறைவுக்கு வந்திருக்கின்றது. விண்வெளி யுத்தம் செய்வதை விட வெளியீட்டு யுத்தம் செய்வது என்பது எத்தனை கடினமானது என்று தர்சாந்தும் அவருடைய தாயாரும் உணர்ந்திருப்பார்கள். இன்றைய நவீன உலகம் இளைஞர்கள் கெட்டு போவதற்கு ஏற்ற அநேக வாய்ப்புகளை கையருகே கொடுத்திருக்கின்ற சந்தர்ப்பத்திலே தர்சான் ஒரு புதிய வெளிக்கூடாக தன்னுடைய பரப்பினை மேற்கொண்டிருக்கின்றார். புன்னை நீராவி மண்ணிலிருந்து ஒரு புதிய புரட்சி தொடங்கப்பட்டிருக்கின்றது. இலக்கியத்திற்கான ஒரு புதிய விதை இடப்பட்டிருக்கின்றது. 14 வயதில் அல்லது 13 வயதிலே ஒரு தமிழ் மகன் சிறுவனாக இருக்கின்ற பொழுது விண்வெளியினுடைய அறிவியலை குறித்து சிந்தித்து அதனை நூலாக்கி இருக்கின்றான் என்று சொன்னால் அதனை இந்த தமிழ் சமூகம் மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும். எப்படி பூப்புனித நீராட்டு விழாவிற்கு நாங்கள் மகிழ்ச்சியோடு செல்லுகின்றோமோ அதுபோல இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கும் மகிழ்ச்சியோடு வருகை தந்தமை எங்களுக்குள்ளே இன்னும் மேலதிகமான எழுச்சியை விதைத்து போயிருக்கின்றது. இந்த விண்வெளி யுத்தம் நூலினுடைய அட்டைப்படம் என்னிடம் இறுதியாக தரப்பட்ட தருவாயிலே அதனை ஒழுங்கமைப்பதற்காக இந்தியாவின் புதுடில்லியில் இருக்கின்ற புதுடில்லி தமிழ்ச்சங்கத்தினுடைய செயலாளர் திரு குமார் அவர்களிடம் இதனை ஒப்புவித்தேன். கரெக்டா பண்ணி கொடுத்துறேன் ஐயா என்று சொல்லி அவர் ஒரு நாளிலே அட்டைப்படத்தினை ஒழுங்கமைத்து கொடுத்திருந்தார். ஆக இந்த விண்வெளி யுத்தம் கதை என்பது வெளியீட்டிற்கு முன்பாகவே புதுடில்லி வரை சென்றிருக்கின்றது என்பது மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே 2 வெளியீடுகள், ஒன்று வானோடு சம்பந்தப்பட்டது, ஒருவர் மீனோடு சம்பந்தப்பட்டவர். தர்சானினுடைய படைப்பு வானோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கின்றது. விண்வெளி யுத்தம் கொத்துவேலி என்கின்ற கவிதை நூலினை நாங்கள் சிநேகபூர்வ அறிமுகத்துக்கு எடுத்திருக்கின்றோம். அவர் மீனோடு சம்பந்தப்பட்டவர். கிழக்கு மாகாணத்தினுடைய மீன்பிடி பணிப்பாளராக இருக்கின்றார். அம்பாறை மாவட்டத்தை சேர்ந்தவர். எனவே இந்த இணைப்பு என்பது ஒரு பிணைப்பினுடைய அடையாளமாக இருக்கின்றது. இங்கே வெளியீடு என்பது தர்சான் அவர்களுடைய வெளியீடாக இருந்த பொழுதிலும் கிழக்கு மாகாணத்திற்கும் வடக்கு மாகாணத்திற்கும் இடையிலான ஒரு பிணைப்பாக நாங்கள் இந்த அறிமுகத்தினை நாங்கள் செய்திருக்கின்றோம். எனவே கொத்துவேலி கவிதை நூலினையும் நீங்கள்
வாங்கி அவரை ஊக்குவிக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய வேண்டுதலை இந்த இடத்திலே சமர்ப்பிக்கின்றேன். இந்த சமூகம் அத்தனை இலகுவாக எங்களை பாராட்டி விடாது. எனவே தர்சாந்த் ஒரு விடயத்தை நினைக்க வேண்டும். தர்சாந்த் இப்பொழுது வான்வெளியிலே பறக்கின்றார். அநேக கண்கள் அவரை காணும். எனவே தர்சாந்த் பூக்களை தூவுகின்றவர்களை பார்த்து புன்னகைக்கவும், கற்களை வீசுகின்றவர்களை பார்த்து கடந்து செல்லவும் பழகிக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் தர்சாந்துடைய இலக்கு வானம் அல்ல, அதனை கடந்தது. நன்றி. அவர்களுக்கான நினைவு சின்னத்தை வழங்கி வைக்குமாறு நிகழ்வினுடைய கௌரவத்தினாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய சமூக செயற்பாட்டாளர் மூத்த கலைஞருமான திரு அன்னலிங்கம் சண்முகலிங்கம் ஐயா அவர்களை என்பதோடு அழைத்திருக்கின்றோம். அவருக்கான மதிப்பெண் பயன்படுத்துமாறு, அவரோடு இணைந்து கொள்ளுமாறு தம்பி தர்சாந்தையும் அவரோடு இணைந்து கொள்ளுமாறு எங்களுடைய கவிஞர் நிலையர் சுதா ஐயா அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். செல்லமுத்து வெளியீட்டகத்தினூடாக அநேக படைப்பாளிகள், அநேக இளைய படைப்பாளிகள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த வரிசையிலே தம்பி தர்சாந்தும் இணைந்திருப்பது அகம் நிறைவானது. செல்லமுத்து படைப்பகத்தினூடாக உலக சாதனை பெருநூல் 1000 கவிஞர்கள் கவிதைகளை வெளியிட்ட பெருமை செல்லமுத்து வெளியீட்டகத்திற்கு உண்டு. முதல் பிரேதனை பெற்றுக் கொள்ளுமாறு வர்த்தகர் ரத்தினம் கோபாலன் அவர்களை அன்புரிமையோடு அழைத்திருக்கின்றோம். நூலினை வெளியீடு செய்து வைக்குமாறு தலைமை மற்றும் பிரதம விருந்தர் மற்றும் சிறப்பு விருந்தர் இணைந்து இந்த நூலினை வெளியிட்டு வைக்குமாறு அன்புரிமையோடு கேட்டிருக்கின்றோம். உயர்தரம் கணித பிரிவு மாணவன் தர்சாந்த் எழுதிய விண்வெளி யுத்தம் அறிவியல் குறுநாவல் வள்ளுவர்புரம் செல்லமுத்து வெளியீட்டகத்தினால் இன்றைய நாளிலே இந்த மண்ணில் வெளியீடு செய்து வைக்கப்படுகிறது. தொடர்ந்து விருந்தினர்களுக்கான பிரதிபலங்கள் இடம்பெறும். பிரதிகளினை வழங்கி வைக்குமாறு நிகழ்வினுடைய தலைமையை கேட்டு நிற்கின்றோம். இவர்களோடு இணைந்து கொள்ளுமாறு கவிஞர் நிலாமகள் அவர்களை அன்புரிமையோடு அழைத்திருக்கிறார். நிகழ்வினுடைய தலைமை வணக்கத்திற்குரிய TS ஜோசுவா அவர்களுக்கான நூலினை நூலாசிரியரை வழங்கி வைக்குமாறு கேட்டு நிற்கின்றோம். அன்பான தொடர்ந்து நூலினை பெற்றுக் கொள்ளுமாறு ஜாழ்மருதம் கலை பண்பாடு பேரவை ஜாழ்மருதன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். தொடர்ந்து நூலினை பெற்றுக் கொள்ளுமாறு குடிவரக்கூடிய திணைக்கள சேவைத்துவ முகாமைத்துவ உத்தியோகத்தர் திரு இளவேந்தன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். இவர்களோடு நூலினை பெற்றுக் கொள்ளுமாறு படைப்பாளி தமிழ் மொழி அவர்களை அழைத்து நிற்கின்றோம்.
நூலினை வழங்கி வெளியீடு செய்து சிறப்பு பிரதிகளை வழங்கிவிட்ட அவர்களுக்கு நன்றி. நான் அதுல போயிட்டேன். தண்ணி முல்லைத்தீவன் அவர்களை அன்புரிமையோடு அழைத்திருக்கின்றோம். நூலினை பெற்றுக் கொள்ளுமாறு விஜய் படப்பக உரிமையாளர் திரு விஜய் அவர்களை அழைத்திருக்கின்றோம். நூலினை பெற்றுக் கொள்ளுமாறு விஸ்வமடு மண்ணை சேர்ந்த பாரதிய வி சங்கீதா அவர்களை அழைத்திருக்கின்றோம். அன்பான உறவுகளுக்கான ஒரு அன்பான வேண்டுகோள், நேரத்தை கருத்தில் கொண்டு தயவு செய்து நாங்கள் அனைவரையும் அழைக்க இயலாது. எனவே தயவு செய்து நூலினை அனைவருமாக வந்து பெற்றுக் கொள்ளுமாறு அனைத்து உறவுகளையும் அன்புரிமையோடு கேட்டு நிற்கின்றோம். எங்களுடைய அதிபர் திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களை நூலினை பெற்றுக் கொள்ளுமாறு அன்புரிமையோடு அழைத்து நிற்கின்றோம். கலைவாணி கலாமன்றத்தினுடைய நிறுவனர் திரு செல்வராசா ஐயா அவர்களின் நூலை பெற்றுக் கொள்ளுமாறு அழைக்கின்றோம். சிவஸ்ரீ நவரத்னம் ஐயா அவர்களை நூலினை பெற்றுக் கொள்ளுமாறு அன்புரிமையோடு அழைக்கின்றோம். முன்பள்ளி ஆசிரியர்களை அன்புரிமையோடு நூலினை பெற்றுக் கொள்ளுமாறு அழைத்து நிற்கின்றோம். நர்சாந்தினுடைய அன்புரிமையான ஆசிரியர்கள், அன்புரிமையான உறவுகள் அனைவரையும் அன்புரிமையோடு வந்து இந்த நூலினை பெற்றுக் கொள்ளுமாறு அழைத்து நிற்கின்றோம். தர்ஷாந்தினுடைய நண்பர்கள் அனைவரும் இந்த நூலினை பெற்றுக் கொள்ளுமாறு அன்புரிமையோடு அழைத்து நிற்கின்றோம். நாங்கள் குறித்த நேரத்திற்கு இந்த நிகழ்வினை நாங்கள் நிறைவு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. எனவே அன்பினிய உறவுகளே, நேரத்தை கருத்தில் கொண்டு நேரத்தை தாழ்த்தாது இந்த நூலினை பெற்றுக் கொள்ளுங்கள். உயர்தர கணித பிரிவு மாணவன் விண்வெளி திட்டம் அறிவியல் குழுநாவலி என்று அன்பு தம்பி தர்ஷாந்த் அவர்களுக்கான சிலமுற்று வெளியிடப்பட்டுடைய மதிப்பளிப்பு தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இசையமைப்பாளர் நிமால் அவர்களை அன்புரிமையோடு அழைத்திருக்கின்றோம். சொல்லிக்கிறா ஒட்டு கொண்டாடே போ
சர்வலிங்க மூத்த கலைஞர் சமூக செயற்பாட்டாளர் அவர்களை அழைக்கின்றோம். சர்வதேச விருதாளர், வியட்நாமிலே சென்று கூட விருதினை பெற்றுக் கொண்டவர். அதுபோல திருகோணமலை லட்சுமி மொபைல் உரிமையாளர் நந்தராசா சாலினி நிலாமகள் அவர்களை நாங்கள் அன்போடு அழைத்திருக்கின்றோம். திருகோணமலைக்கு போனீங்கன்னு சொன்னா இப்ப டிசியில தான் இந்த அக்கா மொபைல் போன் கொடுக்கின்றார். திருமதி ரயுலா திருச்செல்வன் அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். இடைப்பாளர் மத்திய சங்கசபையிலேயே அக்கா இந்த இடத்துல கூட இருந்து பணிமுகங்களுக்கு ஒத்துழைப்பு தருவதற்கு இவர்களுக்கான கலை இலக்கிய சார்ந்து இப்பொழுது வழங்கி வைக்கப்படும். தொடர்ந்து இடம்பெற இருப்பது கொத்துவேலி கவிதை நூல் அறிமுக நிகழ்வு. இந்த நிகழ்வுக்காக நிகழ்வு தலைமையேற்ற நடாத்தப்பெற்ற காவிரி கிராம நிறைவேற்ற பணிப்பாளர் TS ஜோசுவா அவர்கள், கோட்டக்கல்வி பணிப்பாளர், உதவி மாவட்ட செயலாளர் மற்றும் மதிப்பூர் பணியாளர்கள், கௌரவ விருந்தினர் பிரதேசத்தின் மூத்த பணிப்பாளர்களை அங்கோடு அழைத்திருக்கின்றோம். நிகழ்வில் இணைந்து கொள்ளுமாறு. இந்த மகிழ்வுறு தருணத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். வந்தோர்க்கும் இருந்தோர்க்கும் வந்து வந்து போனோர்க்கும் மறுவணக்கம். வந்தோர்க்கும் இருந்தோர்க்கும் வந்து வந்து போனோர்க்கும் மறுவணக்கம். வனபிதா ஜோசுவா அடிகளாரின் தலைமையிலே இந்த செல்வன் தர்ஷான் எழுதிய அறிவியல் புனை கதை நூல் வெளியீடு தற்பொழுது சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. அந்த நூலினுடைய ஒரு மதிப்பீட்டை செய்வதற்காக வந்திருக்கின்றேன். மிகச் சுருக்கமாகவும் சாராம்சமாகவும் இதனுடைய மதிப்பீட்டை செய்வதற்காக இருக்கின்றேன். கூடுதலாக நூல் வெளியீடுகளிலே இந்த நூல் ஆய்வுரைகள் நேரத்தை தின்னுவதுண்டு. அவ்வாறு உரைகள் கூடுகின்ற பொழுது கதிரைகளே மிஞ்சுவதுண்டு. ஆனாலும் இந்த நிகழ்வில் ஏற்கனவே தலைமை குறிப்பிட்டது போல இவ்வளவு அவையோர், இவ்வளவு சுவையோர், இந்த இலக்கிய ஆர்வலர்கள் இதுவரை இருப்பது மகிழ்ச்சி. வள்ளுவர்புரம் புரட்சியின் ஏற்பாட்டிலே இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. கவிதை இலக்கிய வடிவங்களிலே ஆரம்பத்தில் தோன்றியது இந்த வாய்மொழி இலக்கியங்கள், வாயினால் பாடி வந்த இலக்கியங்கள், வாயினால் கதை சொல்லி வந்த இலக்கியங்கள். எழுத்துரு பெறுகின்ற பொழுது அது எங்களுடைய தமிழ் இலக்கிய வரலாற்றில் அது செய்யுள்களாக வருகிறது, பாட்டுக்களாக வருகிறது. எனவே இந்த கவிதை செய்யுள் நடையில் இருந்து பிறகு மெதுவாக மாறுகிறது, வேற்றுமொழிகளை அது கலந்து கொள்கிறது. பின்னர் இந்த கதைகளை சின்ன சின்ன கதைகளாக உருவாக்கி இருந்தார்கள். அதை நாங்கள் சிறுகதைகளாக சொல்லிக் கொள்ளுகிறோம். இந்த சிறுகதைகளுக்கு பின்னர் நாவல் வருகிறது. இந்த இலக்கிய விமர்சகர்கள் சொல்லிக் கொள்ளுவார்கள், ஒரு நாங்கள் அறைக்குள்ள இருந்து ஜன்னலால வெளியில பார்ப்போம் என்றால் எங்கட ஜன்னல் சட்டகத்துக்குள்ள தெரிகின்ற காட்சிகள் அடங்கியதாக இந்த சிறுகதைகள் இருக்கும். அதாவது வரையறுக்கப்பட்ட பாத்திரங்கள், வரையறுக்கப்பட்ட காட்சிகள், வரையறுக்கப்பட்ட பாத்திர வார்ப்புகளோடு கதைகளோடு அந்த சிறுகதை அமைந்திருக்கும். நாவல் என்று வருகின்ற பொழுது நாங்கள் அந்த வீட்டுக்குள் இருந்து, அந்த ஜன்னலுக்குள் இருந்து வெளியில் வந்து வெளியிலே நின்று வெளிப்பகுதியிலே நின்று பார்க்கின்ற அனைத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கும். பரந்துபட்டதாக இருக்கும், பல காட்சிகளை கொண்டதாக இருக்கும், பல பாத்திர வார்ப்புகளை கொண்டதாக இருக்கும், பல கதைகளை ஆங்காங்கு சின்ன 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 கதைகளை தொடர்புபடுத்தி சிக்கல் தன்மையாக அந்த கதைகளை நகர்த்தி செல்லும் நாவல். இந்த படைப்பு சிறுகதை என்பதற்கும் உள்வாங்கப்படாமல், நாவல் என்பதற்கும் உள்வாங்கப்படாமல் இதை ஒரு அறிவியல் புனை கதையாக வரையறுக்கலாம். இந்த கதையை அறிவியல் புனை கதையாக வரையறுக்கலாம். அறிந்து கொள்ளுகின்ற விடயங்கள், நாங்கள் தெரியாதவற்றை அறிந்து கொள்ளுகின்ற விடயங்கள், அந்த அறிந்து கொள்ளுகின்ற இயல்புகளை அறிவியல் என்கிறோம். இந்த அறிவியலை வைத்துக்கொண்டு தர்ஷானன் இந்த கதையை ஜார்த்திருக்கிறார். தர்ஷானன் ஒரு இளவயது பையன், ஒரு பாடசாலை மாணவன். அவன் சார்ந்த சூழலை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் இந்த மண்டபத்தில் இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. இந்த பிள்ளைகளை ஒளிமயமான எதிர்காலத்தை வளர்த்தெடுக்கிறோம் என்று சொல்லுகின்ற எங்களில் பெரியவர்கள் எத்தனை பேர் இந்த பிள்ளைகளை அணைத்தெடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று தெரியவில்லை. இருப்பினும் இந்த கணித பிரிவை சேர்ந்த மாணவன்
ஒரு இலக்கிய ஆக்க செயற்பாட்டில் ஈடுபட்டிருக்கிறான் என்பது உண்மையில் பாராட்டத்தக்க விடயம். இந்த வயது பிள்ளைகளுக்கான எக்கச்சக்கமான வெளிகள் திறந்திருக்கிறது. இந்த நாட்டிலே இந்த மாணவர்களுக்கான சுதந்திரமும் இந்த மாணவர்களுக்கான சட்ட பாதுகாப்பும் அதிகம். வெள்ளை உடுத்த பிள்ளைகளுக்கான பாதுகாப்பும் உரிமைகளும் அதிகம். பிள்ளைகள் வெள்ளை உடுத்தால் அவர்களுக்கான வெகுமதி அதிகம். அப்படிப்பட்ட இந்த வெள்ளை உடுத்த பிள்ளைகளுக்கான பாதைகள் இந்த சமூகத்திலே எக்கச்சக்கமாக திறந்து விடப்பட்டிருக்கிறது, எக்கச்சக்கமாக அவிட்டு விடப்பட்டிருக்கிறது. அது எண்ணுக்கணக்கில்லாமல் விதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வயது பிள்ளைகள் எதை நினைத்தாலும் செய்யக்கூடிய ஒரு வயதில் இருக்கிறார்கள். அந்த சூழலும் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நான் சமகாலத்தில் நடைபெற்று வருகின்ற விடயங்களில் எதை சொல்லுகிறேன் என்று. இந்த வயது பிள்ளைகள் எந்த நோக்கி போகிறார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட பிள்ளைகளை கொண்ட ஒரு வயதை உடையவன், ஒரு பாடசாலை மாணவன், உயர்தர மாணவன், ஒரு புத்தக ஆக்க செயற்பாட்டில் ஈடுபட்டிருக்கிறான் என்பது பாராட்டத்தக்க விடயம். கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு மேலாக உயர்தர மாணவர்களுக்கு நான் கற்பித்துக் கொண்டு வருகிறேன். பல பிள்ளைகளை கண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட பிள்ளைகளது வரிசையிலே ஒரு இலக்கிய புத்தகத்தை தந்திருக்கிறான். அந்த வகையில் இந்த மாணவனுக்கு பாராட்டுக்கள். ஒரு விடயம் இந்த பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் ஏற்கனவே புரட்சி சொன்னது போல பூப்புனித நீராட்டு விழாவை செய்வார்கள். ஒரு இடத்திலே ஒரு பிள்ளை, மிக கட்டிக்கார பிள்ளை, சகல வல்லமையும் பொருந்திய பொம்பளை பிள்ளை, சின்னவள், 15 வயது மதிக்கத்தக்கவள், நிறைந்த பேச்சாற்றலுடையவள், கவிதையை எழுதக்கூடியவள், கட்டுரை எழுதக்கூடியவள், பல பரிசில்களை பெற்ற பிள்ளை. அந்த பிள்ளையை தொடர்பு கொண்டு ஒரு புத்தகம் வெளியிடுவதற்கு நாங்கள் முயற்சி எடுக்கின்ற பொழுது அந்த பிள்ளைக்கு ஒரு புத்தகத்தை செய்வதற்கு ஆர்வம் இருக்கிறது, ஆசை இருக்கிறது, அறிவு இருக்கிறது, அதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. வீட்டிலிருந்து வந்த பதில், இந்த புத்தகம் வெளியிடுவதற்கு மொத்த செலவு எவ்வளவு? ஒரு 60, 70, 80,000. அவ்வளவு செலவழிப்பதற்கு இப்போதைக்கு எங்கள்கிட்ட இல்ல, அல்லது அவ்வளவு செலவழிப்பதற்கு பெற்றோர் இடம் கொடுக்கவில்லை. ஆனால் அதே பிள்ளையினுடைய பூப்புனித நீராட்டு விழா கிட்டத்தட்ட பல்லக்கில் அந்த பிள்ளையை தூக்கப்பட்டு அங்கு வந்த அந்த ஆண் உறவினர்களுக்கு ஒரே மாதிரியான சேட்டுகள், வேட்டியல் வாங்கி கொடுக்கப்பட்டு மிக பிரமாண்டமான 10 லட்சத்துக்கு மேல செலவழித்தார்கள். இந்த பூப்புனித நீராட்டு விழாவினால் இந்த பிள்ளையினுடைய கல்வியற் கல்லூரி நேர்முக பரீட்சையிலும் புள்ளி வழங்கப்பட போவதில்லை. ஒரு பல்கலைக்கழக தெரிவு அல்லது பிள்ளையினுடைய வாழ்க்கையை நிரந்தரமாக்குவதற்கான வழிபடுத்துகின்ற எந்த ஒரு நேர்முக பரீட்சைகளிலும் எத்தனை லட்சத்துக்கு நீங்கள் பூப்புனித நீராட்டு விழாவுக்கு செய்தீர்கள் என்று புள்ளி வழங்கப் போவதில்லை. ஒரு நூலாக்க செயற்பாட்டை பாடசாலை காலத்திலே ஒரு பிள்ளை செய்திருந்தான் என்றால், ஒரு 60,000, 70,000 செலவழித்து செய்திருந்தான் என்றால், ஒரு குறிப்பிட்ட புள்ளிகளை அந்த நேர்முக பரீட்சையிலே அவன் பெற்றுக் கொள்ளுவான். வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கிறது. இதனை முல்லைத்தீவை பொறுத்த வரைக்கும் மாவட்ட செயலகங்கள் உட்பட பிரதேச செயலகங்கள் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள், புரட்சியை போன்ற தன்னார்வ தொண்டர்கள் அல்லது இலக்கிய ஆர்வலர்கள் கச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த அறிவியல் புனைகதையை தர்சன் எழுதியிருக்கிறார். போர் சூழலில் பிறந்த பிள்ளை என்பதால் நான் நினைக்கிறேன் 2007, 2008களில் பிறந்திருப்பார். எத்தனை ஆண்டு பிறந்த நீங்க? 7, 8, 2008 கால பகுதிகளிலே பிறந்திருக்கிறார். ஒரு போர் சூழலிலே பிறந்த பிள்ளை என்பதால் இந்த கதையில் வரும் மோர்லி, மோவென்னா இருன்னா லீனா, மோர்லி என்ற ஒரு பையன் வருகிறான். அந்த பையனின் கனவில் சண்டைகள் நடக்கிறது. வடிவாக யோசித்து பாருங்கள். இந்த 2006, 7, 8, 9, 10களில் பிறந்த பிள்ளைகள் இப்பொழுதும் நாங்கள் சடாரண்டவர்கள், அவர்களுக்கு ஒரு ஒலி அதிர்வு ஏற்படுகின்ற பொழுது பதட்டப்படுகிறார்கள். நீங்க வடிவாவதானிச்சு பாருங்க. யுத்த காலத்துல, அதிகமான யுத்த காலத்துல பிறந்த பிள்ளைகளிடம் இப்பவும் ஒரு அச்ச உணர்வு, ஒரு பதட்டப்படுகிற உணர்வு, இயல்பாக திடீரென்று ஒரு அதிர்ச்சி அடைகிற உணர்வு இயல்பாக இருக்கிறது. ஆகவே இந்த போர்க்காலத்தில் பிறந்த பிள்ளை என்பதாலோ என்னவோ அவனிடம் இயல்பான சிந்தனைகளிலே அந்த மோர்லி நித்திரை கொள்ளுகின்ற பொழுது கனவிலே ரோபோக்களுக்கு இடையிலான சண்டை நடக்கிறது. ஏற்கனவே சொன்னது போல அறிவியல் புனைகதை. இவர் வான்வெளியையும் இந்த கிரக மண்டலங்களையும் ஞாயிற்று தொகுதியையும் மையப்படுத்தி இதை பார்த்திருக்கிறார். இதுல இருக்கின்ற பலருக்கு சிறுகதைகள் வாசித்த அனுபவம் இருக்கிறது. ஒரு பேருந்து பயண சிறுகதை, ஒரு ரயில் பயண சிறுகதை, ஒரு வயோதிபரனுடைய இளமைக்கால சிறுகதை, இப்படி சிறுகதைகள் ஒவ்வொரு களங்களை கொண்டிருக்கும். ஓரிரண்டு களங்களிலே அந்த சிறுகதைகள் நடக்கும். தர்ஷானந்த் எடுத்துக்கொண்ட இந்த அறிவியல் புனைகதையினுடைய களம் வான்வெளியாக இருக்கிறது. அதாவது வளிமண்டலத்திலே இந்த சண்டைகள் நடைபெறுகிறது. கவனித்துக் கொள்ளுங்கள். செம்பஸ்டர் என்ற ஒருவர் இருக்கிறார்.
அது ஒரு இயந்திரங்களோடு சம்பந்தப்பட்டது. செம்பஸ்டர், சரியா உச்சரிப்பு, செம்பஸ்டர். இந்த செம்பஸ்டருக்கும் அங்கால எதிரில் நிற்கிற விராட் போக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த இயந்திரங்களோடு சார்ந்த அந்த அவர்களுக்கும் யுத்தம் நடக்கிறது, ஒரு போர் நடக்கிறது. இந்த போர் ஒரு பந்தை மையப்படுத்தி நடக்கிறது. அது ஒரு கையுறையாக இருக்கிறது. கதையை வடிவா சொல்லுகிறேன். இந்த மோர்லி என்ற பையன் ஒரு காட்டு வழியூடாக நடந்து போகிறான். விஸ்வமடுவின் ஏதோ ஒரு ஒற்றையடி பாதையாக இருக்கலாம். அவன் நடந்து போகிறான். மோர்லி என்ற பையன் நடந்து போகிறான். திடீரென்று ஒரு பொருள் வானத்திலிருந்து வந்து விழுகிறது. அந்த பொருள் ஒளிமயமாக தோன்றுகிறது. அது ஒரு பந்தாக இருக்கலாம், ஒரு கையுறை, பிறகு பந்து. இந்த பந்தை வைத்திருப்பவர்கள், இந்த மந்திரக்கோல் வைத்திருப்பவர்களிடம் சக்தி இருப்பது என்பது போல இந்த வான்வெளியிலிருந்து விழுந்த அதிசய பொருளை வைத்திருக்கின்ற கிரகத்தவர்களுக்கு சக்தி இருக்கிறது. அந்த ஞாயிற்று தொகுதியிலே எக்கச்சக்கமான கிரகங்கள், அதுல பூமியும் ஒரு கிரகம். அப்ப இந்த எந்த கிரகத்தில் இருக்கிற இந்த இயந்திரங்கள் அந்த பந்தை வைத்திருக்கிறதோ அவர்களுக்கு அபரிமிதமான சக்தி இருக்கும். எனவே இந்த பந்தை மையப்படுத்தியதாக, அந்த ஒளிவட்டம் பொருந்திய பொருளை மையப்படுத்தியதாக சண்டைகள் நடக்கிறது. அனைத்தும் இயந்திரமயப்படுத்தப்பட்ட ரோபோக்களின் சண்டைகள், இந்த மோர்லியை தவிர. இவ்வாறு இந்த சண்டைகள் நடைபெற்று இறுதியிலே ஞாயிற்று தொகுதியே அழிந்து போகிறது. இப்ப அறிவியல் சொல்லுதுதான உலகம் ஒரு நாள் அழியும் என்று. எப்பயண்டு இல்லாட்டிக்கும் எங்களுடைய மனித நடத்தைகள், இந்த இயற்கையினுடைய அனர்த்தங்கள், இந்த பூமியிலே நடக்கின்ற அபரிவிதமான செயற்பாடுகளினால் உலகம் என்றோ ஒரு நாள் அழிந்து விடும் என்று அறிவியல் சொல்கிறது. அதே போல இந்த அறிவியல் புனைகதை இறுதியில் முடிகிறது இந்த ஞாயிற்று தொகுதியே இல்லாமல். இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்றால், மோர்லி அந்த பொருளை கண்டு வந்து நித்திரை கொள்ளுகின்ற பொழுது அவனுடைய கனவிலேதான் இந்த சண்டைகள் நடக்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நாவலினுடைய அனைத்து கதைகளையும் சொல்லாமல் இந்த ஒரு அதிசய பந்தை யாரிடம் வைத்திருக்கிறார்களோ அவர்களிடம் அதிகமான சக்தி இருக்கிறது என்பதும், அந்த பந்தை எந்த ரோபோக்கள், இயந்திரங்கள், எந்த கிரகத்திலே அதை கொண்டே வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் இந்த கதையினுடைய சாராம்சம். இந்த சண்டைகளும் அந்த பந்தை, அந்த பொருளை எடுத்துக்கொண்டு ஆதிக்கத்தை செலுத்துவதும் தான் இந்த கதையினுடைய சாராம்சம். வாசித்து பாருங்கள், மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் ஒரு விடயம். இந்த ஆங்கில சொற்களை இவர் அதிக அளவிலே கையாண்டிருக்கிறார். அதாவது விஞ்ஞான அறிவியல் பூர்வமானது என்பதற்குத்தான் ஆங்கிலத்தை கட்டாயப்படுத்தினாரோ தெரியவில்லை. எனது உரையிலே குறிப்பிட்டிருக்கிறேன். மெகாபோல் என்றிருக்கிறார் அந்த பந்தை. விராட், போட்ஸ், ரோபோ, செம்பஸ்டர், கிலோபோட்ஸ், ரோபோ, சூப்பர் எர்த், மென்டாகோ, லைட்ஸ் போல்ட், டானிக், குவாண்டஸ், இப்படியான பெயர்களை இவர் பயன்படுத்தி இருக்கிறார். நல்ல தமிழையே எங்களுக்கு உச்சரிப்பதற்கு கொஞ்சம் சங்கடமாக இருப்பதுண்டு. நாங்கள் கதைக்கிறோம் தானே, மனுஷர் கதைக்கிறோம் தானே. இந்த விளங்கி கொள்ளாம எவ்வளவு பிரச்சனை வந்திருக்குது. அட நான் இப்படி சொல்லலையே என்று பிறகு நியாயப்படுத்துறதுக்கு எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. நான் அப்படி நினைச்சு சொல்லலையே என்று நாங்க சொல்லியிருப்போம். குடும்ப சண்டைகள் அதிகமாக வருவது இந்த சொல்றத விளங்கி கொள்றதுல வர பிரச்சனை. ஆனால் இந்த ஆங்கில பெயர்களையும் இந்த ரோபோக்களையும் இந்த கிரகங்களையும் வச்சு எழுதின பையன் உண்மையா பூரிப்போடும் மகிழ்ச்சியோடும் சொல்லுகிறேன், இந்த கதை முடியும் வரையில் இந்த சிக்கல் தன்மைக்குள் ஒரு இடமும் இடைவெளி வரவில்லை, சிக்கப்படவில்லை. இப்படித்தானே இப்படி எல்லாம் சொல்லிக்கொண்டு இந்த ஆங்கிலத்தையும் போட்டு கிரகங்களையும் போட்டு எழுதி கொண்டு போயேக்க முதல் சொன்னது உறவு நிலைகள் பின்னால மாறிடும். அவனுடைய அனுபவத்துக்கும் அவன் வயசுக்கும் அவன் வாசிப்பு அனுபவத்துக்கும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது சொல்ற கதைகளில் முரண்கள் வரும். இந்த பந்துகள் மாறி மாறி கிரகங்களுக்கு போய் சுத்தி கொண்டு வரது, ஆட்கள் அடி வர்றது, இந்த பேர்களுக்களால நான் ஒவ்வொரு பாத்திரங்களை தனித்தனியே எழுதி முடியும் வரையும் குறிப்பெடுத்து பார்த்தேன். ஒரு இடமும் இந்த சிக்கலுக்குள் ஒரு இடைவெளி வரவில்லை, ஒரு முரண் வரவில்லை. அவன் அதை பிழையாக இந்த கதையை எழுத தொடங்கியதிலிருந்து முடியும் வரையும் மிக கவனமாக இந்த கதையை எழுதியிருப்பான். ஒரு இடமும் பிரச்சனை வரக்கூடாது, இந்த உறவுகள்ல அல்லது இந்த தொடர்பாடல்ல சிக்கல் வரக்கூடாது என்று அவன் எழுதியிருக்கிறான். அருமையான படைப்பு, அழகான படைப்பு. இன்னும் ஒன்று, இந்த நாவல் என்று சொல்வதற்கு கொஞ்சம் தயக்கப்படுகிறேன். இது ஒரு அறிவியல் புனைகதை என்றே வரையறுத்துக் கொள்ளுகிறேன். புனை கதை, புனையப்படுகின்ற ஒரு அறிவியல் சார்ந்த கதை. இந்த கதை இலகுவாக தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் எழுதியிருக்கிறார். படித்தவர்கள் மட்டுமல்ல, படிக்காதவர்களோ அல்லது வாசிப்புத்திறன் அற்றவர்களோ சாதாரணமாக அம்புலிமாமா கதை வாய்ச்ச மாதிரி வாய்ச்சு கொண்டு போகலாம். இலகுவாக விளங்கி கொள்ளக்கூடிய வகையில இந்த கதையை எழுதியிருக்கிறார். சிக்கல் தன்மைகள் இல்லை.
40 பக்கங்களை இந்த புத்தகம் எடுத்திருக்கிறது. எனவே ஒரு குறுகிய பக்கங்களை எடுக்கின்ற பொழுது நாங்கள் ஒரு பேருந்து பயணத்திலே வாசித்து முடிக்க முடியும், ஒரு இடத்திலே ஓய்வாயிருந்து வாசித்து முடிக்க முடியும். ஒரு பெரிய புத்தகத்துக்குள் இந்த கைக்கடக்கமான புத்தகத்தை கொண்டு திரிய முடியும், கைக்கடக்கமான புத்தகம். எனவே அருமையாக இந்த கதையினை எழுதியிருக்கிறார். 40 பக்கங்கள் இருக்கின்றன. சமர்ப்பணத்தை அப்பம்மாவுக்கு வழங்கி இருக்கிறார். அப்படித்தானே? இதுல வயது போனவர்களுக்கும் அப்பம்மாக்கள் அம்மப்பாக்கள் இருந்திருப்பார்கள். எங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் பெத்தெடுத்தது என்னவோ அம்மாவும் அப்பாவும் தான். ஆனால் வளர்த்தெடுப்பது என்னவோ இந்த அப்பப்பா அப்பம்மா அம்மப்பா அப்பம்மா இவர்கள் தான். மிகப்பெரிய சிசிடிவி கேமராக்கள் இவர்கள் தான் மிக பாதுகாப்பான. அங்க போவாத இங்க போவாத, ஏன் போனி என்னத்துக்கு போனி. எனக்கு ஒரு அம்மம்மா 96 வயதில் இருக்கிறார். நான் பள்ளிக்கூடம் போட்டு திருப்பி வந்தால் அம்மாவுக்கு சொல்லுவா, பச்சை கலர் ஷர்ட்டோட போனவன் வந்துட்டு சில வேளை கடைக்கு நீல கலர் ஷர்ட்டோட போயிட்டு திரும்பி வந்தால் அம்மாவுக்கு சொல்லுவா, பள்ளிக்கூடம் போய் பச்சை கலர் ஷர்ட்டோட போனவன் திரும்பி வரைக்க நீல கலர் ஷர்ட்டோட வந்தவன். இப்ப மிகப்பெரிய பாதுகாப்பானவர்களாகவும் மிகப்பெரிய அன்பு கொடுக்கின்றவர்களாகவும், அம்மா அப்பா கண்டித்தால் அம்மா அப்பா அடித்தால் இந்த அம்மம்மா அம்மப்பாக்கள் அவர்களுக்கு பேசுகின்றவர்களாகவும், பொத்தி பொத்தி செல்லமாக இந்த முட்டைக்குள் இருந்து வரும் குஞ்சுகளைப் போல இந்த பேரர்களை பாதுகாத்து வளர்த்தெடுக்கின்ற பொறுப்பு இந்த மூத்தவர்களிடம் இருக்கிறது. அப்படிப்பட்ட அப்பம்மாவுக்கு இவன் சமர்ப்பணம் செய்திருக்கின்றான். நான் நினைக்கின்றேன் மிகப்பெரிய பாசத்துடன் இந்த பிள்ளையை வளர்த்த அந்த அப்பம்மா இந்த புத்தகத்துக்கு சமர்ப்பணம் செய்யப்பட்டிருக்கிறார். இதைவிட ஒரு சின்ன விஷயம், இந்த பிள்ளைகளை நாங்கள் பிள்ளைகள் அல்ல, பொதுவாகவே இந்த நூல் வெளியீடுகளிலே புத்தகங்களை மட்டம் தட்டுவது என்பது மிக குறைவு. புரட்சி தொலைபேசியிலே சொல்லுகின்ற பொழுது சொன்னார், இயலுமான வரைக்கும் அந்த பிள்ளையை ஊக்கப்படுத்துகின்ற மாதிரி உங்கள் உரையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று. அதை விட 10 நிமிஷத்துக்கு முடியுங்கன்னு சொல்லியிருந்தேன். புத்தகத்தை பற்றி 10 நிமிஷத்துக்கு அழைச்சு முடிக்கலாது. இவர்கிட்ட ஒரு பண்பு புத்தகத்தை தந்து போட்டு இந்த போடியத்தை சுத்தி வருவார். கொஞ்சம் வந்துட்டு போனாருன்னா தெரியும் நிப்பாட்டுங்கன்னு சொல்றாரு. எனவே நிறைவு செய்ய இருக்கின்றேன். இந்த புத்தகத்திலே நாங்கள் இது ஒரு அறிவியல் புனைகதை என்பதால் இந்த வான்வெளியினுடைய படங்களை கொஞ்சம் கலர்ல போட்டிருந்தால் நல்லா இருக்கும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். கொஞ்சம் தெளிவாக போட்டிருந்தால் நல்லா இருக்கும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். அதை விட புத்தகம் வடிவமைத்திருக்கிறார்கள், அழகாக வடிவமைத்திருக்கிறார்கள். மேலும் இந்த பிள்ளை இன்னும் எழுத வேண்டும். இந்த பிள்ளைக்காக இந்த சபையிலே வந்திருக்கின்ற அனைவரும் அந்த பிள்ளையை நேசிக்கின்றவர்கள், அல்லது இதோடு இந்த இன்னொரு புத்தகத்தை அறிமுகம் செய்கின்ற எங்களுடைய கிழக்கு மாகாண பணிப்பாளர் அவர்களை தெரிந்தவர்கள் வந்திருப்பார்கள். புரட்சியினுடைய அழைப்பிலே வந்திருக்கிறீர்கள். எனவே மீண்டும் இந்த பிள்ளையையும் வாழ்த்தி, இவ்வளவு நேரமும் இந்த சபையிலே பெருமதியாக இவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் வழங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த சபையையும் பெருமனதோடு நன்றி கூறி, எனக்கும் சந்தர்ப்பம் தந்தமையை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி தாசா, நல்ல புத்தகம் கதைப்பாங்க. சரி சரி. வந்திருக்கின்ற அன்பு உள்ளங்களே, நலத்திருமிகளே, பார்வையாளர்களே, ரசிகர்களே, ரசிகைகளே, மாணவ மாணவிகளே, அரசாங்க எழுதிய விண்வெளி யுத்தம் அறிவியல் குறுநாவல் வெளியீட்டு நாளோடு சேர்த்து எனது கொத்திவேரி அறிமுக நிகழ்வையும் ஒழுங்கு செய்த செல்வமுத்து பதிப்பகத்தின் இயக்குனர் யோ புரட்சி அவர்களின் இந்த இரு நிகழ்ச்சியை ஒன்றான விழாவில் நோக்குரையை நோக்கி இறுதி உரையாக தற்போது இன்னுரை அமைந்திருக்கின்றது. இங்கு கலந்து கொண்டிருக்கின்ற பிரதம விருந்தினர்களே, இந்த நிகழ்வை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற வடதிரி TS யோசுவா ஐயா அவர்களே, சிறப்பு விருந்தினர்களே, மதிப்புறு பள்ளி முதல்வர்களே, கௌரவ விருந்தினர்கள் இணைந்த இந்த பூமியிலே ஏற்கனவேயும் பல இடைவுகள் நடந்து அது வடக்கில் எனது புத்தகம் வரவேற்பு பெற்றதை இங்கு வந்துள்ள ஒரு சிலர் அறிவார்கள். அந்த வகையிலே இரண்டாவதாக என்னுடைய புத்தகம் இந்த பூமியிலே, இந்த மண்ணிலே
நானும் ஒரு சில காலம் இருந்து வாழ்ந்திருக்கின்றேன், வளர்ந்திருக்கின்றேன், வன்னியெல்லாம் சுற்றி இருக்கின்றேன், வளப்படுத்தி இருக்கின்றேன் என்ற வகையிலே இன்று உங்களுடைய வருகையை பார்க்கும் போதும் இருக்கையை நான் நோக்கும் போதும் எனக்கு மனப்பூர்வமான ஒரு உள்ளுணர்வான ஒரு உற்சாகத்தையும் உணர்வையும் ஒரு குதூகலத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த நிகழ்ச்சி. நான் தான் நேரத்துக்கு வரவில்லை, நேர தாமதமாயித்தான் நான் வந்திருந்தேன். ஆனாலும் நேற்றையான இந்த நிகழ்ச்சியை நேரத்துக்கு தொடங்கி நேரத்துக்கே முடிக்கின்ற நிலையிலே இந்த ஒழுங்கமைப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒழுங்கமைத்தவர்கள் நான் நினைத்தேன் ஏனைய நிகழ்ச்சிகளுக்கு நான் போகும்போது ஒரு 10-15 நிமிஷம் பிந்தியே அந்த நிகழ்வுகள் நடைபெறுவது. அந்த வகையிலே நான் நினைத்தேன் இது ஒரு 10-10:15 தொடங்கும். பார்வையாளர்கள் ரசிகர்கள் எல்லாம் மண்டபத்துக்கு கூடியதன் பிற்பாடுதான் நிகழ்ச்சி தொடங்கும் என்று. ஆனால் இதில் 9:50 இந்த சப்பாத்துக்கு விலை போட்ட போல 990 ரூபா என்று போடுறது மாதிரி சும்மா போட்டிருக்கிறார்கள். இவர்கள் ஒரு 10-10:15 தான் தொடங்குவார்கள் என்றுதான் நான் நினைத்திருந்தேன். ஆனால் சரியான நேரத்துக்கு இது ஆரம்பிக்கப்பட்டு முடிவடைந்திருக்கின்றது. ஆனால் நான் இந்த நோக்குரையை உங்களை நோக்கி பேசும்போது உங்களுக்கு இப்போது பசி எடுத்து கொண்டிருக்கின்றது. அதை முடிவடைய செய்கிறதற்கு என் உரைதான் மிகுதியாக இருக்கின்றது. ஆகவே எனது இந்த புத்தகத்தை இந்த மண்ணிலே பரவச் செய்த இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்த ஒழுங்கமைப்பு குழுவினருக்கும் இதில் கலந்து கொண்டு இந்த நூலை சிறப்பித்தவர்களுக்கும் இங்கு கூடியிருக்கின்ற நல்ல உள்ளங்களுக்கும் எனது அன்பார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முன்னாள் பிரதான எதிரி திரு கங்காதரன் அவர்கள் இருக்கின்றோம். இன்றைய பிரதம விருந்தினர் திரு சி பாஸ்கரன் அவர்களுக்கான மதிப்பளிப்பினை வருமாறு தொடர்ந்து மதிப்பளிப்பினை பெற்றுக் கொள்ளுமாறு மதிப்பொரு பள்ளிக்கூட கோவாவை விக்னேஸ்வர வித்தியாலயத்தினுடைய அதிபர் திரு யோகேஸ்வரன் மகேஸ்வரன் அவர்களை தொடர்ந்து பிரதேசத்தினுடைய மூத்த கலைஞர்களை மதிப்பளிக்குமாறு உரியாப்பட்டு மண்ணைச் சேர்ந்த மூத்த அறிவிப்பாளர் மற்றும் கலாபூஷன் திரு ராமநாதன் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இதற்கான மதிப்பளிப்பினை வைக்குமாறு வாழ்த்துறையை வழங்கிய அதிபர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களை வரவேற்கின்றோம். தொடர்ந்து மூத்த கலைஞர் திரு சுப்பிரமணியம் வரவேற்குமாறு எழுத்தாளர் படைப்பாளரான நிறுவனம் அவர்களை இருக்கின்றோம். மதிப்பெண்களை பெற்றுக் கொள்ளுமாறு மருத்துவ எழுத்தாளர் பார்வையை நிலையத்தினுடைய உரிமையாளருமான திரு சிவசுப்பிரமணியம் ஐயா அவர்களை உண்மையாகவே படித்து பண்டிதரான, அதாவது இலங்கையிலே ஆரிய திராவிட பாஷா அபிவிருத்தி சங்கத்திலே முறைப்படி கற்று பண்டிதராக தன்னுடைய மேன்மையை வெளிப்படுத்தி இருக்கின்ற 3 துறைகளிலே முதுமானி பட்டத்தினை பெற்றுக்கொண்ட சிலம்பம், கராத்தே, நரம்படி, குங்கு, யோகா கலை, இப்படி பன்முகப்பட்ட திறமைகளை கொண்டு இந்த வள்ளி மண்ணினுடைய சொத்து பண்டிதர் ஜெகன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். அவரை நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொண்டு அடுத்த நிகழ்விலே நாங்கள் அவரை இணைத்துக் கொள்வோம். அவரை நாங்கள் இந்த இடத்திலே பணிவோடு வரவேற்றுக் கொள்கின்றோம். தொடர்ந்து மதிப்பெண்களை பெற்றுக் கொள்ளுமாறு கிழக்கு மாகாண பணிப்பாளர்
கொத்துவேலி ஊராட்சி கவிஞர் நீலகிரி சுதா அவர்களை பொறுமையோடு அழைக்கின்றோம். மதிப்பளிப்பினை ஏற்றுக்கொள்வார். மதிப்பெண்களை வழங்குமாறு திரு யூத் நிறுவன அவர்களை அன்பர்களோடு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து இடம்பெற இருப்பது நோக்குறையை வழங்குமாறு வவுனியா மண்ணிலிருந்து வரை தந்திருக்கக்கூடிய அறியப்பட்ட பெண் படைப்பாளர் வன்னியூர் ஆர்ஜே கலா அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். சத்தம் வளர்த்த அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். அழகான இந்த காலை பொழுதிலே தர்சான் எழுதிய அறிவியல் நாவல் புல்வெளி யுத்தம் என்னும் நூல் வெளியீட்டிற்கும் நீலகிரி சுதா படைத்த கொத்துவேலி என்ற கவிதை நூலும் அறிமுகம் காண இருக்கும் இவ்வேளையிலே இந்நிகழ்வில் தலைமை தாங்கும் கிளிநொச்சி காவேரி கலாமன்ற நிறைவேற்று பணிப்பாளர் வன திரு டி.எஸ். யோசுவா அவர்களையும் பிரதம விருந்தினராக புதுக்குடியிருப்பு கோட்டக்கல்வி பணிப்பாளர் திரு சி. பாஸ்கரன் அவர்களையும் சிறப்பு விருந்தினர்களான மாவட்ட செயலாளர் திருமதி கேகிதா லிஷோ அவர்களையும் பள்ளி முதல்வர்களாக விஸ்வமடு மகா வித்தியாலய அதிபர் திரு நடராஜா கருணாகரன் அவர்களையும் கோம்பாவில் விக்னேஸ்வர வித்தியாலய அதிபர் திரு யோகேஸ்வரன் மகேஸ்வரன் அவர்களையும் வருக என வரவேற்கின்றோம். கௌரவ விருந்தினர்களாக கலைஞர் சமூக செயற்பாட்டாளர் அன்னலிங்கம் சண்முகலிங்கம் அவர்களையும் படைப்பாளர் திருகோணமலை சாலினி தங்கராஜா அவர்களையும் விஸ்வமடு சன சமூக இணைப்பாளர் திருமதி ரஜூலா திருச்செல்வம் மற்றும் கலாபூஷணம் நடராஜா ராமநாதன் அவர்களையும் ஆயுர்வேத மருத்துவர் எழுத்தாளருமான திரு நானா சுப்பிரமணியம் அவர்களையும் இந்நேரம் இத்தருணம் வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். தொடர்ந்து ஆய்வுரை நிகழ்த்த வந்திருக்கின்ற தமிழாசிரியர் முல்லைத்தீவன் அவர்களையும் அறிமுக உரை நிகழ்த்த வந்திருக்கின்ற திரு மாணிக்க வாசகர் விஜயகுமார் அவர்களையும் நோக்குரை நிகழ்த்த வந்திருக்கும் நீலகிரி சுதா அவர்களையும் வருக என வரவேற்று முதல் பிரதி பெறுபவராகிய செம்மலை ஓய்வு பெற்ற உதவி விவசாய பணிப்பாளர் திரு மாணிக்க வாசகர் அவர்களையும் வரவேற்று நிற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். வரவேற்பு நடனத்தை தந்த நாட்டிய தாரகை ரெஜிஸ்டிகா அவர்களையும் மற்றும் நடனச்சார்கள் உட்பட வாழ்த்து கவிதை தரும் ஜோ சாயலன் அவர்களையும் வரவேற்கின்றோம். தொடர்ந்து முறையே வாழ்த்துறை வெளியீட்டுரை நிகழ்த்தும் பிறந்தமனாறு மகா வித்தியாலய அதிபர் திரு பெருமாள் பாலகிருஷ்ணன் அவர்களையும் யோ புரட்சி அவர்களையும் வருக என்று வரவேற்கின்றோம். விஞ்ஞானபாட ஆசிரியர் திரு ஐயம்பிள்ளை ஜெயகரன் அவர்களையும் பாரதி மகா வித்தியாலய ஆசிரியர் ராஜேஸ்வரி கருகாம நாவலர் அவர்களையும் முதல் பிரதி விண்வெளி யுத்தம் நூலினை பெற வந்திருக்கின்ற வர்த்தகர் ரத்தினம் கோபாலன் அவர்களையும் வருக என்று வரவேற்கின்றோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற இளைய கவிஞர் தியாவுடன் உட்பட பல இலக்கியவாதிகள், கவிஞர்கள், நலன் விரும்பிகள், பெற்றோர்கள் அனைவரையும் இந்நேரம் வருக என வரவேற்று எனது நன்றியுரையை முடிக்கின்றேன். நன்றி. இன்றைய நாள் நிகழ்விலே வரவேற்புரையை வழங்கிய வவுனியா மண்ணினுடைய அறியப்பட்ட பெண் படைப்பாளி வன்னியூர் ஆர்ஜே கலா அவர்களுக்கான நினைவு பரிசு தற்போது வழங்கி வைக்கப்படுகிறது.
நன்றி. தொடர்ந்து இடம்பெறும் நூல் வெளியீட்டு விழாவின் தலைமை அவர்களே, பிரதம விருந்தினர் மதிப்புரிய தோட்டக்கலை பணிப்பாளர் அவர்களே, சிறப்பு விருந்தினர் அவர்களே, மதிப்புறு பள்ளி முதல்வர்களே, கௌரவ விருந்தினர்களே, பிரதேச மூத்த படைப்பாளிகளே மற்றும் சபையில் கூடியிருக்கும் மதிப்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். செவன் தர்சாந்த் எழுதிய விண்வெளி யுத்தம் என்ற படைப்பாட்டு நூல் ஒரு காலத்தின் பொருத்தமான ஒரு படைப்பாக காணப்படுகின்றது. இலக்கியம் என்பது மனித வாழ்வோடு பின்னி பிணைந்தது. அது பல்வேறு நோக்கங்கள் தேவைகளுக்காக எழுதப்படுகின்றன. சில கலைத்துறை சார்ந்தவையாக இருக்கலாம், கல்வித்துறை சார்ந்தாக இருக்கலாம், போர் சம்பந்தமாக இருக்கலாம், நாடுகள், இனம், மதம் என பல்வேறு துறைகள் சார்ந்து இலக்கிய படைப்புகள் காணப்படுகின்றன. இவை வரலாறாக மாற்றப்படுகின்றன. அந்த வகையில் தர்சாந்த் ஒரு விண்வெளி யுத்தம் என்ற ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு கதையை நமக்கு வழங்கியுள்ளார். உண்மையில் பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. தலைவர் கூறியது போன்று சிறு வயதிலேயே அவருக்கு ஒரு விவகாரம் எண்ணம் தோன்றியுள்ளது. ஒரு படைப்பை உருவாக்க வேண்டும், அதை சமூகத்துக்கு கொடுக்க வேண்டும் என்ற உயர்வான எண்ணம் அவரிடத்தில் காணப்படுகின்றமை ஒரு போற்றத்தக்க விஷயம். இன்று இளைஞர்கள், மாணவர்களிடையே பல்வேறு பொழுதுபோக்குகள் வெவ்வேறு நோக்கங்களுக்காக மேற்கொள்ளப்படுகின்ற போது தர்சான் ஒரு உயர்வான ஒரு எமது வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றை உருவாக்கியுள்ளார். எனவே இந்த நாளில் அவரை வாழ்த்துவதோடு உண்மையில் இந்த படைப்பாளிகளை நாங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும். இந்த பாடசாலைகளில் இவ்வாறான மாணவர்களை நாங்கள் ஊக்கப்படுத்தி மென்மேலும் இவ்வாறான படைப்பாளிகளை உருவாக்குவது காலத்தின் தேவையாக உள்ளது. உங்களுக்கு தெரியும் ஒரு பொருத்தமான ஒரு கதை விண்வெளி யுத்தம், அதாவது அறிவியல் சார்ந்த. அறிவியல் என்பது அன்றாடம் தேவைகளை அன்றாடம் மாற்றங்கள் உள்ளான ஒரு விடயம். அது சம்பந்தமான ஒரு புத்தகத்தை கதையை உருவாக்கியவர். அதனூடாக எதிர்காலத்தில் அவர் போற்றப்படுவார். எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்பும் இவ்வாறான கதைகள், காவியங்கள் காணப்படும் என கூறி மீண்டும் தர்சாந்துக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பதினேழு வயதிலே பள்ளி பருவத்திலே இந்த இலக்கிய உலகிலே கால்தடம் பதித்திருக்கிற அன்பு தம்பி தர்சாந்த் அவர்களை வாழ்த்துகிறோம். விதமான ஒரு கலைஞனை, ஒரு படைப்பாளனை அறிமுகப்படுத்திய வள்ளுவர்புரம் செல்லமுத்து வெளியீட்டகத்தை நாங்கள் போற்றுகின்றோம். வள்ளுவர்புரம் செல்லமுத்து வெளியீட்டக நிறுவனர் திரு ஜோ புரட்சி அவர்களுக்கான மதிப்பளிப்பினை அன்பு தம்பி தர்சாந்த் அவர்கள் நிகழ்த்தி வைப்பார். அநேக படைப்பாளர்களை அறிமுகம் செய்து கொண்டிருக்கிற பெருமை ஜோ புரட்சி அவர்களை சாரும் இறுதி நிகழ்வாக தம்பி தர்சாந்த் அவர்களுடைய ஏற்புரை இடம்பெறும். சிறியவனான இந்த சிந்தனையில் உருவான விண்வெளி யுத்தம் எனும் அறிவியல் பொன்னாவல் விழாவில் மதிப்புக்குரிய மனிதர்களாக அமைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய பணிவான வணக்கங்கள். என்னுடைய இந்த நாள் மறக்க முடியாத நாளாக நாள் எழுதப்பட்டிருக்கின்றது. உங்கள் ஒவ்வொருடைய வருகையில் என் நாடுகளில் நன்றாக பதிந்துள்ளது. மாணவனாக பாடசாலை பாடத்திட்டங்களை தொடர்கின்ற வேளையில் அறிவியல் சார்ந்த நூல்களை கற்று அதற்கான விடயங்களை ஆராய்ந்து நானே ஒரு புத்தகத்தை வெளியிடக்கூடாது என்ற எண்ணம் என்னுடன் தோன்றியது. அதற்கான சந்தர்ப்பங்களையும் பாத்திரங்களையும் உருவாக்கி விண்வெளி யுத்தத்தின் முதலாவது பகுதியை நான் வெளியிட்டுள்ளேன். 2 ஆண்டுகளுக்கு முன்பு இதற்கான முயற்சிகளை எடுத்த போதும் அது கைகூடவில்லை. பின்பு இப்பொழுதுதான் கைகூடியுள்ளது. என் தந்தையும் பொதுமதிமிக்க வழிகாட்டுதலுக்கு இணங்க இந்த புத்தகமானது வெளியிடப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி என்னை தொடர்ந்து கல்வி சுமந்த தாய் இப்பொழுது என்னை இவ்வாறான இடத்திற்கு உயர்வதற்கும் என்னை புத்தகம் சுமந்து கொண்டிருக்கின்றார். அது மட்டுமில்லாது எனக்கு இந்த புத்தக வெளியீட்டு கனவை நினைவாகி வருவதற்கு கவிஞர் புரட்சி ஆசிரியர்களுக்கு நான் இவருக்கு நன்றி கூறிக்கொள்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தக வெளியீட்டிற்கு உதவிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் இந்த புத்தகத்தின் மூலம் பெற்ற அனுபவங்களை கொண்டு அடுத்த புத்தகத்தையும் வலுவாக தயார் செய்ய என்று கூறிக்கொள்கிறேன். அத்துடன்
இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைத்து வருகின்ற அனைவருக்கும் மனமான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மாணவர்கள் கலைக்குமரன், ரேணுஜன், மிராஜ், நிலவன், அபிசன், தர்மிலன், ருத்திகா, கௌசல்யா, அபிஷாலினி, கேதுசன் ஆகியோரை அன்புரிமையோடு அழைத்திருக்கின்றோம். பிரதீபா ஆகியோரையும் அன்போடு அழைத்திருக்கின்றோம். மதுமிஷா, சசிகரன், தபிஷனா, கிருஷ்ணகுமார், லிதுனியா ஆகியோரை அன்புரிமையோடு அழைத்திருக்கின்றோம். வரவேற்பு குழுநடத்தை வழங்கிய மாணவிகளான ஜெயக்குமார் டிஸ்மியா, சுரேஷ்குமார் காருண்யா, ரவிக்குமார் ஹம்சனா, முரளிதரன் மதுமிஷா, சசிகரன் தபிசனா, கிருஷ்ணகுமார் லிதுனி ஆகியோர் அழைத்திருக்கிறோம். மாணவர்களுக்கான நினைவு பரிசிலை வழங்க வைத்த உறவுகளுக்கும் நினைவு பரிசிலை பெற்ற மாணவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆசிரியர்கள் என்பதிலே பெருமை கொள்கிறோம். அவர்களோடு இணைந்து கொள்ளுமாறு தம்பி தர்ஷாந்தை அன்புரிமையோடு அழைத்திருக்கின்றோம். தன்னை ஏற்றிவிட்ட ஏணிகளை இவ்விதமாக மதிப்பளிப்பு செய்து அழகு பார்த்தல் என்பது ஒரு மாணவனாக தம்பி தர்ஷாந்துக்கு பெருமை அளிக்கக்கூடிய ஒரு விடயம். மதிப்பளிப்பினை வழங்கி வைத்த உறவுகளுக்கு நன்றி. தொடர்ந்து செம்மலையிலிருந்து வருகை தந்திருக்கின்ற ஓய்வு பெற்ற உதவி விவசாய பணிப்பாளர் மாணிக்கவாசர் விஜயகுமார் அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். ஐயா சொல்லிவிடுங்க, அன்போடு நாங்கள் அழைக்கின்றோம் உதவி விவசாய பணிப்பாளர் அவர்களை. நிகழ்ச்சி தொகுப்பாளர் 16 வயதிலே முதல் மணி என்கின்ற கவிதை நூலினை வெளியீடு செய்தார். இன்று 4 மாணவர்கள் இந்த நிகழ்வோடு முக்கியத்துவம் வருகிறார்கள். ஒருவர் 8 வயதிலே பரதநாட்டிய அரங்கேற்றம் நிகழ்த்தி உலக சாதனை படைத்த கிளிநொச்சி ஆரம்ப பாடசாலையுடைய மாணவி செல்வி ரெஜிஸ்டிகா. 7 வயதிலே சாயகன் கவிதை வழங்கியிருந்தார். 13 வயதிலே 14 வயதிலே ராஜசாந்த் அவர்கள் நூலினை ஆக்கியிருந்தார். 16 வயதிலே நூலினை வெளியீடு செய்திருந்தார். உதவி விவசாய படிப்பாளர் அவர்களை நாங்கள் தயவு செய்து அவரோடு அழைக்கின்றோம். நாங்கள் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் அழைக்கின்ற பொழுது நீங்கள் வருகை தந்து இந்த உரையில் மதுரையில் நல்குமாறு கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சி தொகுப்பாளர் விளைய கவிஞர் திரியாயுரான் அவர்களுக்குரிய மதிப்பளிப்பை வழங்கி வைக்குமாறு
நாங்கள் எல்லாம் இந்த நிகழ்வுக்கு வருகின்ற பொழுது மனைவி மாதிரி கேட்டு கூட சிலர்கள் வாங்க மாட்டோம், நிகழ்ச்சிக்கு வாங்கன்னு சொல்லி பாருங்க. அவர் அழைக்கின்ற பொழுது அதை வந்து வெயிட் பண்ணி மனைவியை அழைத்து கொண்டு போகும் குடும்ப பாங்கியை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் நிகழ்ச்சிக்கு வர சொல்லி கூட உடனே கேட்பீங்க, மனைவி மாதிரி யோசிப்பாங்க கூட்டாது. நன்றி திரு விஜயகுமார் அவர்களே. இந்த வடக்கு மாகாணத்திற்கும் ஒரு பெரிய பங்கம் இருக்கிறது. இந்த வடக்கு மாகாணத்திலும் கூட அவர் அரசு சபையை ஆற்றி இருக்கின்றார். தற்பொழுது கிழக்கு மாகாணத்திலே கரைபடியாத கரைகளுக்கு சொந்தக்காரர்கள் இருக்கின்றவர்களிலே எங்களுடைய படைப்பாளர் நீலையூர் சுதாரையா அவர்கள் ஒருவர். நீலையூர் சுதாரையா அவர்கள் கிழக்கு மாகாணத்திலே வறிய கிராமங்களிலே தன்னுடைய துறை சார்ந்த பயனாளிகளை காத்திரமாக உருவாக்கி கொண்டிருக்கக்கூடியவர், மண் சார்ந்த படைப்பாளர். இவருடைய நூல் விருந்தினர்களை அன்புரிமையோடு அழைத்திருக்கின்றோம். தம்பி தர்சாந்தை அன்புரிமையோடு அழைத்திருக்கின்றோம். நாளைக்கு திருமதி ரகுலா திருச்செல்வன், அன்புறவு நிலாமங்கள் அனைவரையும் அழைத்திருக்கின்றோம். கொத்துவேலி கவிதை நூலினுடைய முதல் பிரதியினை பெற்றுக்கொள்ளுமாறு முனைத்தீவு செம்மனை மனையுடைய ஓய்வு பெற்ற உதவி விவசாய பணிப்பாளர் மாணிக்கவாசகர் விஜயகுமார் அவர்கள் முதல் பிரதியினை பெற்றுக்கொள்வார். நூலினை வழங்கி வைக்குமாறு வணக்கத்திற்குரிய திரு டி.எஸ். ஜேசுவாரி அவர்களை அன்பருக்கு வழங்கியிருக்கின்றோம். கொத்துவேலி நூல் கிழக்கு மாகாணம் மற்றும் வடக்கு மாகாணம் தாண்டி புலம்பெயர் தேசத்திலுமே அதற்கு அறிமுகமான ஒரு காத்திரமான கவிதை நூல் என்பது இந்த இடத்திலே குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு. தொடர்ந்து நூலினை ஏனைய உறவுகளுக்கு வழங்க வைக்குமாறு நம்முடைய தலைமையை கேட்டிருக்கின்றோம். கொத்துவேலி கவிதை நூலினை பெற விரும்புகிற உறவுகள் கொத்துவேலியில மற்றது முல்லைக்கரை நடுக பாரதியூர் படைப்பாளி பாரதியூர் சங்கீதா, தண்ணியூர் ஆகிய கலா படைப்பாளி தமிழ்மொழி படைப்பாளி கோபிகை, விஜயத்த கௌரவியாளர் திரு எஸ். விஜய், ஆசிரியர் முல்லைத்தீவன், பாடகர் பழனியன் மற்றும் ஸ்ரீ நவரத்னமையா அவர்கள், ஆசிரியை திருமதி கதிர்காமன் அவர்கள், செல்லமுத்து வெளியிட்ட காப்பாளர் தாயார் செல்லமுத்து அவர்களை கேட்டுக் கொள்ளுமாறு அழைத்திருக்கிறோம். திறன்விருத்தி நிலையத்தினுடைய செயற்பாட்டாளர்களில் ஒருவர் நடன ஆசிரியர் பகீரதன் தனியோர்களை எடுத்துக் கொள்கின்றோம்.
தர்மியாக்கா
தனு தனு இந்த பேக்கை கலட்டி போடலடா.
ஒரு பாட்டு வாங்க. பாருங்க அண்ணா சூப்பர் பாருங்க பாருங்க அண்ணா போயிட்டு வருது வருது பேப்பரா வந்து அடுத்துட்டா போய் இடையில சாப்பிடலாம் என்ன சார் என்ன அப்போ இப்போ இதில் கேட்ட பிறகு தான் ஆர்டர் பண்ணு நான் அப்பையும் கேட்டுனாவே யோசிக்கிறேன் ஒழுங்குபடுத்து வேலைக்கு செய்யுது
சாப்பாடு எல்லாம் பரவாயில்ல, சாப்பாடு ஃபுல்லாக